கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி உண்டாகும்? இயற்கையாக தானாகவே இது இருக்குமா அப்படின்றதான கேள்வியை நம்ம பார்க்கலாம். வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதால் உண்டாகிறது. உபாகம புஸ்தகம் 31:13 அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். பாருங்க, அந்த நாட்களில பெரிய பிரசங்கங்கள்லாம் காணப்படாது. ஜனத்தை கூட்டுவாங்க, கூட்டி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் கொடுத்த வேத வாக்கியங்களை வாசிப்பாங்க. அதுதான் பிரசங்கம். இந்த ஆதி காலத்துல அதுல ஏதாவது கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, வேத பாரகன் அதை விளக்குவான், தீர்க்கதரிசி அதை சொல்லி கொடுப்பான். ஆனால் எப்படிதான் காணப்படுச்சோம்னு சொன்னா, ஆண்டவர் பேசினதான அந்த வார்த்தைகளை வாசிக்கிறதற்கு நான் ஒரு சபையில போய் எடுக்கும்போது நிறைய வேத வசனங்களை காண்பித்து நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தது. அப்புறமேட்டா நான் கேள்விப்பட்டேன், அவர் நிறைய, நான் சொல்லும் போது 40 வருஷத்துக்கு மேல அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்படின்னா என்ன, என்னை நான் பிரசங்கிக்க, கதைகளை பிரசங்கிக்க விரும்புகிறார்கள் ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை காண்பித்து பிரசங்கிக்க அவர்கள் விரும்பல. கர்த்தரை பிரசங்கிக்க வேண்டுமானால், சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டுமானால் நான் வேத வசனத்தை விட்டு வேறெங்கும் போகவே முடியாது. நீங்கள் என்னை பின்பாக குற்றப்படுத்தக்கூடாது, இவன் தன்னையே பிரசங்கிக்கிறான், தன்னுடைய சாட்சியை சொல்றான் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வேத வசனங்களை வைத்து நான் பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, உங்களுக்கு முன்பாக சாட்சியாக கடந்து வருகிறது. நீங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வேத வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நின்று நியாயம் தீர்க்கிறதாக ஒரு நாள் நிற்கும். ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க, நான் உங்களை நியாயம் தீர்க்கல, நான் சொன்ன வசனங்கள் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார் அல்லவா? அர்த்தம் என்ன? அவர் சொன்னதான அந்த வார்த்தைகளின் மூலமாக தான் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் ஒரு நாள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதால் உண்டாகிறது என்று சொன்னால் ஜனத்தை கூட்டி வாசிக்கணும் அப்படி சொல்றாரு. அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும் கேட்டு இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பாருங்க, கடைசி பகுதியை வாசிக்கிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படி. அப்ப வேத வாக்கியங்களை, இப்ப நிறைய விஷயம் புரியுது நமக்கு. ஏன் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டேன்றோம், ஏன் வேதத்தை வாசிக்க மாட்டேன்றோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள மாட்டேன்றோம், இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப வேத வசனங்களை கற்றுக்கொள்ளாம அடியேன் பிரசங்கிக்கிறதான இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது உங்களுக்குள்ளே வர முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஆனால் வேத வசனுடைய கருத்து புரியாம உண்மையா கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன அப்படின்றது உங்களுக்குள்ளே வராது. அது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் குறிப்பிட்டதான எப்பிராயிமே கேள், யூதாவே கேள், நான் உனக்கு என்ன செய்வேன், நீ சொன்ன மாதிரி மாற மாட்டேன்ற, திருந்தவே மாட்டேன்ற, உன்னுடைய பக்தி, உனக்கு நீ எனக்கு பயப்படுற பயம் அது ஒரு பனியை போல கடந்து போயிடுது, காலையில தோன்றி மதியானத்துக்குள்ளார மறைந்து போகிறதை போல காணப்படுது என்று ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக நாம காணப்படக்கூடாது. வேத வாக்கியங்களை கை கொள்வதால் உண்டாகிறது, வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதால் உண்டாகிறது. கற்றுக்கொண்டு விட்டு நான் கை கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிரயோஜனம் அல்ல, கை கொள்வதால் உண்டாகிறது. உபாகமம் 8:6 வாசிக்கிறோம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும் படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல எப்படி யோசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறபடினாலே, இந்த இடத்துல பாருங்க, அவருடைய கற்பனைகளை கை கொண்டா பயப்படுற பயம் வரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன கத்துக் கொடுக்கிறார் ஆண்டவர் இதுல அப்படி சொன்னா, தனியா நீ பிரிக்கவே முடியாது. இதை ஏற்கனவே சில காரியங்களை பார்த்தோம் இல்ல, அதாவது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், அல்லது கர்த்தருக்கு பயப்படுறபடினாலே மனுஷன் தீமையை வெறுக்கிறான். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நீங்க இதை பிரிக்கவே முடியாது. ஆக்சுவலா என் ஆண்டவர் அறிந்து கொள்கிறபடினால, அவருடைய வசனத்தை புரிந்து கொள்கிறபடினாலே நான் தீமையை வெறுக்கிறவனாய் மாறுகிறேன். மற்றவர்களோ தங்களுடைய நன்மைக்காய் தீமையை வெறுக்கிறாங்க, நானோ என் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே, அவரை கனப்படுத்துகிறபடினாலே நான் தீமையை வெறுக்கிறேன். அப்ப நீ பிரிக்க முடியுமா? சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா இந்த காரியத்தை பிரிக்கவே முடியாது. நற்கிரியை செய்கிறத உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது, உங்களுடைய நற்குணங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுகிறதாக இருந்து மதியானம் மறைகிறதை போல திரும்ப அடுத்த நாள் திரும்பவும் உண்டாகிறதை போல இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை குணம், இந்த குணம் பாத்தீங்கன்னா மாறாததா இருக்கும். அதாவது எப்பொழுதும் பவுல் சொல்லுகிறபடி நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும்.